இந்த சின்ன பையன் மாரத்தான்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறான். ஆனா ரொம்பவுமே கஷ்டப்படுறான். ஏன்னா இவன் தேர்ட் பிரைஸ் வந்து அங்க இருக்கிற ஷூவ வாங்குறதுக்கு தான் ஐடியா பண்ணியிருப்பான். ஏன்னா இவனும் இவன் தங்கச்சியுமே ஒரே ஷூவ தான் மாத்தி போட்டுக்கிட்டுமே இருப்பாங்க. இவன் தங்கச்சியோட ஷூ கொஞ்சம் டேமேஜா இருக்கும். அது சரி பண்றதுக்காக கடையிலுமே கொடுத்துருப்பான். அப்ப பக்கத்து கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு போறப்போ அதை குப்பையில போறேன்னு சொல்லி தூக்கியுமே போட்டுருவாங்க. இந்த பையன் அதை எடுக்க போயிட்டு அந்த கடையில இருக்கிற எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுடுவான். அதனால அந்த கடைக்காரர் இவனை அடிச்சுமே துரத்திடுவாங்க. தங்கச்சியோட ஷூவை காணுன்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுமே அதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவங்க ஸ்கூல் போகாமலே தான் இருப்பாங்க. தங்கச்சியை சமாதானப்படுத்துறதுக்காக இவன் வச்சிருந்த ஒரு பென்சிலுமே கொடுக்குறான். அடுத்த நாள் இவன் தங்கச்சி ஒரு ஷூ ஒன்று போட்டுட்டு போவாங்க. அது ரொம்ப மேலூசா இருக்கும். கொஞ்ச நேரத்துல வேக வேகமா இவங்க ஓடி வந்து அந்த ஷூவை அவன் அண்ணன் கிட்ட கொடுக்குறாங்க. அவன் அண்ணன் ஷூவை தான் இவங்க போட்டுக்கிட்டுமே இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் இந்த பொண்ணு பாக்குறப்போ இந்த பொண்ணோட ஷூவை இன்னொரு பொண்ணு போட்டுட்டு போறத பாக்குறாங்க. உடனே வேக வேகமா அவங்களை ஃபாலோ பண்ணியுமே போறாங்க. அந்த பொண்ணு ஒரு வீட்டுக்குள்ள போறத பார்த்துட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டு வந்து ஷூவை வாங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆளுக்கு கண்ணு தெரியாம இருக்கும். இதை பார்த்து அவங்க அந்த இடத்த விட்டுமே வந்துருவாங்க. இந்த பையன் அவங்க அப்பா கூட சிட்டிக்குள்ள போய்கிட்டு இருப்பான். இவங்களுக்கு வேலை கிடைக்குமா சொல்லி தேடி பார்ப்பாங்க. வேலையுமே கிடைக்காது. கடைசியில அங்க இருக்கிற ஒரு ஆள் தான் இவங்களுக்கு வேலையுமே கொடுக்குறாங்க. இந்த பையனும் அங்க இருக்கிற பையன் கூட விளையாண்டுகிட்டு இருக்கான். இவங்க அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா காசை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டுமே வந்துட்டு இருப்பாங்க. தங்கச்சிக்கு புதுசா ஷூவை வாங்கலாம்னு சொல்லி இவங்க அப்பா கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ சைக்கிள் தடுமாறி இவங்க கீழே விழுந்துடுறாங்க. இவங்க சம்பாதிச்ச பணம் எல்லாமே இவங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குமே சரியா போய்கிட்ட இவனுக்கு என்ன பண்றதே தெரியாது. அப்பதான் இவன் ஸ்கூல்ல மாரத்தான் நடக்க போற அந்த நோட்டீஸுமே இருக்கும். தேர்ட் பிரைஸ் வந்தா புதுசா ஒரு ஷூ ஒன்று கிடைக்கும் போட்டிருக்கு. இதை பார்த்தவன் இந்த நியூஸை அவன் தங்கச்சி கிட்ட சொல்றான். இவன் அந்த போட்டியிலுமே கலந்துக்கிறான். எப்படியாவது தேர்ட் பிரைஸ் வந்தாகணும்னு சொல்லி இவன் ஓட ஆரம்பிக்கிறான். நிறைய பசங்க கீழே விழுந்தாலும் இவன் ஓடிக்கிட்டு தான் இருப்பான். கடைசியில இவன் 4 பேர் வந்துகிட்டு இருப்பாங்க. பின்னாடி வரக்கூடிய பையன் இவனை தள்ளி விட்டதால இவன் வேக வேகமா 3வது பிளேஸுக்கு போகணும்னு சொல்லி ஓடி போவான். ஆனா கடைசியில அந்த போட்டியிலுமே வின் பண்ணிடுறான். இவன் டீச்சர் கிட்ட தேர்ட் பிளேஸான்னு கேட்டா கூட அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு சொல்லிடுறாங்க. தங்கச்சி கிட்ட என்ன சொல்றதுன்னு சொல்லி இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அவன் தங்கச்சிக்கு எல்லாமே புரியுது. இவன் எதுவுமே கேட்காம தான் இருப்பாங்க. இவன் காலில் நிறைய அடிபட்டு இருக்கும். அதை நினைச்சு உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஆனா இவங்க அப்பா இவங்க 2 பேருக்குமே சேர்த்து ஆல்ரெடி ஷூவை வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க.